என்னோடய ஸ்டைலில் எப்படி எளிமையாக மீன் குழம்பு செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். மீன் குழம்புக்கு மசாலா அரைக்க முதல்ல ஒரு முறி தேங்காவை சிறிதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 புளியை பச்சை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் வெட்டி வச்ச தேங்காயையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதுக்கு கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றி மிக்ஸி ஜாரை மூடி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருந்த மீன் கூட மசாலா சாந்தத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூட நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட மீதமுள்ள புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். இதுக்கு கூட தேவையான அளவு சால்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாவை உடைச்சி போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை 1/2 மணி நேரம் அடுப்பில் வேக வச்சு எடுத்தால் போதும். அருமையான மீன் குழம்பு ரெடி. இதுக்கு கூட நம்ம மீனையும் பொரிச்சு எடுக்க போகிறோம். அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா கொதித்ததும் நம்ம வெட்டி வச்சுருந்த மீனை போட்டுக்கலாம். மீன் ஒரு சைடு பக்கமாக வந்ததும் அடுத்த சைடு மறைச்சி போட்டுக்கலாம். இப்போ அருமையான மீன் பொரிப்போம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.